ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா? இதற்கு முன்னாடி நான் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் அற்புதங்களை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா? கவலை வேண்டாம், அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆடி மாதம் நடைபெறும் திருவிழாவை பற்றி கேட்போம். ஆடி மாதம் ஆயில்ய நட்சத்திரம் அன்று முளைக்கட்டு உற்சவம் தொடங்கும். இது தொடர்ந்து 10 தினங்கள் நடைபெறும். அப்போது அன்னை மீனாட்சிக்கு மட்டுமே கொடியேற்றம் நிகழும். ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்று ஆவணி மூல உற்சவம் நடைபெறும். அன்றைய தினம் சுவாமிக்கு பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது. 4 ஆவணி வீதிகளிலும் மீனாட்சி அம்மையும் சுந்தரேஸ்வரும் வீதி உலா வருவர். வளையல் திருவிளையாடல், பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல், நரியை பரியாக்கிய திருவிளையாடல், விறகு விற்ற திருவிளையாடல் போன்றவை நடைபெறும். அடுத்ததாக புரட்டாசி மாதம் அம்பாளுக்கு முக்கிய மாதமாக விளங்குகிறது. இந்த மாதம் நவராத்திரி விழா வருவதால் கோயில் கொலு மண்டபம் களை கட்டும். விழா நடைபெறும் 9 நாட்களும் ஒவ்வொரு அலங்காரத்தில் அம்பாள் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். அப்போது பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம், மார்கழி மாதத்தை பற்றி கேட்போம். அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.